அது மங்களபுரம் என்ற ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கூரை வீட்டில் சீதா என்ற பெண் சமைத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய சமையலின் மணத்திற்கு இந்த ஊரே சொக்கி நிற்கும். இவளுடைய கணவன் ராமையா ஒரு கூலி விவசாயி, ரொம்பவும் நேர்மையான மனிதன். அன்று வழக்கம் போல் ராமையா வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறான். என்ன சீதா, இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறியா? வாசனை திருமொனையிலேயே ஆளை தூக்குது. வாங்க வாங்க, உங்களுக்கு பிடிக்கும் தாங்க கத்திரிக்காய் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். சரி சரி, இன்னைக்கு நல்ல ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சீதா. எதை வச்சுங்க நீங்க அப்படி சொல்றீங்க? இந்த ஊர்ல நிறைய பேர்கிட்ட நிறைய காசு இருக்கலாம், ஆனா அவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுதான் சீதா, நீ உன்னுடைய சமையல் தான். அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த சமையல் அவங்களால ருசிக்க முடியாதில்ல. அப்போ நான் தானே இந்த உலகத்திலே அதிர்ஷ்டசாலி. போங்க, நீங்க எப்பவும் இப்படிதான் என்னைய புகழ்ந்து பேசுறீங்க. நானும் எல்லாரும் போலயும் தான் சமைக்கிறேன். சீதா என்னதான் தன்னடக்கத்தோடு கூறினாலும் அவளுடைய சமையலை ஒரு வாட்டி ருசித்தால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ருசியை மறக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமாக சமைப்பார். ஊருக்காரர்கள் அனைவரும் இவளுடைய சமையலை பற்றி இப்படி பேசிக்கொள்வார்கள். அக்கா, என்னக்கா ஏதோ ஒரு நல்ல வாசனை வருது? அது நம்ம சீதாவோட சமையல் தான். நேற்று சீதா மீன் குழம்பு கொடுத்தா பாருங்க, என் வாழ்க்கையில இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுவையை நான் ருசிச்சதில்ல. ஏதோ அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. ஆமாக்கா, நான் கூட அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டேன். அந்த சுவை இன்னும் என் நாக்குல இருக்குது. எப்படி அவ மட்டும் இப்படி சமைக்கிறானே தெரியல. அந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்றா. உண்மையாலுமே ராமையா குடுத்து வச்சவரு. அவருக்கு தினமும் இந்த மாதிரி சுவையான உணவு கிடைக்குதுல்ல. இந்த மாதிரியெல்லாம் ஊர் மக்கள் பேசிக் கொண்டிருக்க, ராமையா வீட்டிற்கு அருகில் ரெங்கையா என்று ஒரு திமிரு பிடிச்ச பணக்காரர் இருந்தான். அவன்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல. அன்னிக்கு ஒரு நாள் ரெங்கையா வீட்டு சமையக்காரன் உடம்பு சரியில்லாததால் அவன் வேலைக்கு வரவில்லை. ரெங்கையாவுக்கு கடுமையான பசி. என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த நம்ம ராமையா, என்னாச்சு ரங்கையா, ஏன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல ராமையா, காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிடவில்லை. அதான் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. இதான் பிரச்சனையா? நீங்க வாங்க, நம்ம வீட்ல போய் சாப்பிடலாம். என் மனைவி நன்றாக சமைப்பாள். உன் வீட்டில் நான் வந்து சாப்பிடணுமா? நீயே கஞ்சில்ல கூழ் தான் குடிப்பாய். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்ன ரங்கையா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் என் மனைவி சமைத்து சாப்பிட்டதில்லையே. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அதன் பிறகு நீங்கள் அந்த ருசியை மறக்கவே மாட்டீர்கள். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதால் ரெங்கையா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் ராமையா வீட்டிற்கு சென்றார். ரெங்கையா மனதிற்குள் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. என் நிலைமை இன்னைக்கு இவன் வீட்ல தான் நான் சாப்பிட வேண்டியதாயிருக்கு. ரொம்பவும் சலித்து கொண்டே சென்றான். சீதா, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரான ரங்கையா காலையிலிருந்து எதுவும் சாப்பிடலையா? மிகவும் பசியோட வந்திருக்காரு. நீ அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு. என்னங்க சொல்றீங்க? காலையில இருந்து சாப்பிடலையா? நான் இப்போ உடனே அவருக்கு சாப்பாடு கொடுக்கறேன். ரங்கையா பசி தாங்க முடியாம சீதா கொடுத்த சாப்பாட்ட சாப்பிட ஆரம்பித்தார். அவர் சாப்பிட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த சாப்பாட்டு ருசியில் மயங்கி விட்டார். அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு இப்படி கூறினார். ராமையா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாப்பாடு ரொம்பவும் சூப்பரா இருக்கு. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான உணவை நான் சாப்பிட்டதே இல்லை. சீதா, எல்லாம் உன் கைப்பக்குவம்தான். எனக்கு நீங்க சாப்பாடு கொடுத்ததற்கு ரொம்பவும் நன்றி. இந்த மாதிரி கூறிவிட்டு ரங்கையா அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் அவருக்குள் இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஓட ஆரம்பித்தது. நம்ம கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு, ஆனால் சீதா சமைத்த மாதிரி ருசியான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. ராமையா கிட்ட பெரிய வசதி இல்லனாலும் அவனுக்கு தினமும் இந்த மாதிரி ருசியான சாப்பாடு கிடைக்குமில்ல. உண்மையிலேயே அவன் கொடுத்து வைத்தவன்தான். பேசாம நம்ம சீதாவை சமையல் வேலைக்கு கூப்பிட்டா நமக்கு ருசியான சாப்பாடு கிடைக்கும். அவங்களுக்கும் வறுமையை போக்குறதுக்கு பணமும் கிடைக்கும். இந்த மாதிரி அவனுக்குள் ஒரு கணக்கை போட்டு வைத்திருந்தான். மறுநாளும் ராமையா வீட்டில் சாப்பிடுவதற்காக ரங்கையா சென்றார். அப்பொழுது அவர் நேத்தி யோசித்த விஷயத்த சீதா கிட்டையும் ராமையா கிட்டையும் சொன்னார். ஆனால் சீதாவுக்கு அதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாள்.
ரங்கையா நிறைய பணம் தரேன்னு கூட சொன்னாரு. ஆனால் சீதா அதை மறுத்துவிட்டாள். ரங்கையா மிகவும் வற்புறுத்தினார். அப்பொழுது ராமையா இந்த மாதிரி கூறினார். நாங்க இப்பவே நல்லாதான் இருக்கிறோம். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வரேன். அத வச்சு நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையே எங்களுக்கு போதும். அதுவுமில்லாம சீதாவுக்கே இதில் விருப்பமில்ல. அவள் விரும்பாததை எதையும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு அவளுடைய சந்தோஷம்தான் முக்கியம். நீங்கள் வேணும்னா வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்கோங்க. மாதிரி ராமையா சொன்னதுக்கப்புறம் ரங்கையாவுக்கு அது மிகவும் அவமானமாக போய்விட்டது என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் மெதுவாக நடந்து வீட்டிற்கு வந்தார். ஆனா அவருக்குள் இந்த ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த ராமையாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே எதிர்த்து பேசுறான். சரி, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உதவி செய்யலாம் பார்த்தா என்னையே அசிங்கப்படுத்துறான். அதுவும் ஏன் நிலத்திலேயே வேலை பார்த்துட்டு என்னையே எதிர்த்து பேசுறானா இவன்? இவனுக்கு இனிமே நம்ம வேலையே தரக்கூடாது. இவன் மனைவி நல்லா சமைக்கிறான்ற திமிர்ல தானே இப்படி பேசுற. உனக்கு வேலையே இல்லை என்றால் உன் வீட்டில் எப்படி அடுப்பு எரியுதுன்னு நான் பார்க்கறேன். அதுக்கப்புறம் நீ தானாக என் வழிக்குத்தான் வந்தாகணும். அப்போ உன்னை நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு கிடைக்காத இந்த ருசியான உணவை ராமையாவுக்கும் கிடைக்கக்கூடாது என்று அவனுடைய வேலையை பறித்துவிட்டான். ரங்கையாவின் பொறாமை புத்தியால் இன்று ஒரு குடும்பம் ஏழ்மைக்கு தள்ளப்பட்டது. பாவம் ராமையா வேலையும் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் சோகத்தில் அமர்ந்திருந்தான். வயிறும் பசிக்க ஆரம்பித்தது. ஆனால் சமைக்க வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லை. கையிலும் காசில்லை, செய்வதற்கும் வேலையில்லை. அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அவன் வாழ்க்கை இப்படி மாறும் என்று. பசியால் இருந்த ஒருத்தவனுக்கு உணவளிக்க சென்ற இவன் இன்று இவனுக்கு உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். ஏங்க, இப்ப நீங்க ஏன் இவ்ளோ சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? இந்த ஊர்ல ரங்கையா தவிர வேற ஆளே இல்லையா என்ன? அப்படி ஒருவேளை யாருமே வேலை தரலனா கூட பரவாயில்ல. நான் தான் நல்லா சமைக்கிறேன்ல, நம்ம ஒரு இட்லி கடை போட்டு கூட பொழைச்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நீங்க இப்படி சோகமா உட்கார்ந்தா வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. இல்ல சீதா, இந்த மனுஷல ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. பசியில இருக்கான்னு போய் உதவி செய்தா இன்னைக்கு அவனால நான் பசியில இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். இல்ல சீதா, நான் பண்ண உதவியே எனக்கு உபத்திரமா மாறிடுச்சு. இல்லங்க, நீங்க உதவி செஞ்சதெல்லாம் தப்பில்ல. ஆனா அந்த உதவி யாருக்கு செய்யணும்னு தெரியாம செஞ்சீங்கல்ல, அதுதான் தப்பு. உண்மையிலேயே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இவன மாதிரி பொறாம புத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா அவனுடைய பொறாம புத்தியை நம்மிடமே காட்டிவிடுவார்கள். இத மட்டும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. அதன் பிறகு ஒரு புதிதாக இட்லி கடை திறந்து அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். இந்த கதையின் நெறி, நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அந்த உதவிக்கு அவர்கள் தகுந்தவர்களாக இருக்க வேண்டும். ராமையா போல் தவறான ஆட்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியே உங்களுக்கு உபத்திரமாகிவிடும். ஆதலால் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் எல்லாம் எனக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த சிறிய விஷயத்திலிருந்தே உங்க உதவியை தொடங்க ஆரம்பியுங்கள்.